ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, காலை முதல் அடுத்த நாள் காலை வரையில் 24 மணி நேரமும் கர்த்தர் எங்களோடு இருந்து நடத்தின இப்படி பெரிதான கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உயிரோடு இருப்பது உம்முடைய சுத்த கிருபை. ஆண்டவரே, உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் தினந்தோறும் புதிதாக இருக்கிறபடினாலே, காலைதோறும் புதிதாக இருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அங்கும் இங்கும் நோய்களும் வியாதிகளும் பலவீனங்களும் சோர்வுகளும் பரவி வந்தாலும் எங்களுக்கு அடைக்கலமும் அரணும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெற்றோர், தாய், தகப்பன், பிள்ளைகள், கணவன், மனைவி, பேர பிள்ளைகள், சகோதரிகள், சகோதரர்கள், அவருடைய வாழ்க்கை, ஆண்டவரே, எங்களுடைய வேலை, ஊழியம், எங்களுடைய எதிர்காலம், எங்கள் பிஸ்னஸ், எங்கள் தேர்வு, பிள்ளைகள் எழுதுகிற தேர்வு, எங்களுக்கு நீர் செய்து வருகிற நன்மைகள், இவை எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம். குடும்பத்தில் அமைதி, சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, இவை எல்லாவற்றுக்காகவே ஸ்தோத்திரிக்கணும். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நம்முடைய வசனத்தை தியானிக்கையில் இந்த 2 நாட்களில் கர்த்தர் எங்களோடு கூட முகமுகமாய் பேசுவீராக. ஸ்பீக் டு ஹஸ் லார்ட். டெய்லி அப்படி பண்ணுறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இன்றைக்கும் கூட பேசுங்க. அநேக தேவைகளோடு கூட இந்த பிள்ளைகள் அமர்ந்திருந்து இதை தியானித்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே என்ற ஒரு பாடலை நாம் பாடுவோம். பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே, திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே, பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே, திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தால் என்னை நடத்திடுமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தால் என்னை நடத்திடுமே, எலியாவை போல் வனாந்திரத்தில் களைத்து போய் நிற்கின்றேனே, மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யும், எலியாவை போல் வனாந்திரத்தில் களைத்து போய் நிற்கின்றேனே, மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யும், பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தால் என்னை நடத்திடுமே, போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே, சோராமல் ஓட திடமனம் அளித்திடுமே, போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே, சோராமல் ஓட திடமனம் அளித்திடுமே,
பலந்தாருமே, பலந்தாருமே, உம்பலத்தா என்னை நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ நடத்திடுமே. சுகமில்லா நேரத்தில் புது மனம் தந்து என்னை நீ தாங்கிடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ தாங்கிடுமே. கைகளை உயர்த்தி ஒரே நிமிஷம் தான், என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரே நிமிஷம் கைகளை உயர்த்தேன். மோசை போல நில்லுங்க போதும், ஊரும் ஆரோனை போல நில்லுங்க போதும். சூழ்ந்திருக்கிற அமெரிக்கர்களை கர்த்தர் நிக்கிரகம் பண்ணுவார். யெகோவா ஈரே அவர் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஷாலோம் அவர் சமாதானத்தை கொடுப்பார். மரணம் இல்லை, பயம் இல்லை, வியாதி அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். இயேசு சிலுவையில கைகளை விரித்தபடிதான் அவர் ஆணி அடிந்து அவரை கொண்டார்கள். நாமும் அதே சிலுவையில தொங்கின இயேசுவை கைகளை உயர்த்தி நம்ம பார்ப்போம். ஆண்டவரே தான் பாடு, உங்களால் கொஞ்ச நேரம் கூட தூக்க முடியலையே, 3.5 மணி நேரம் உங்களை எப்படிலாம் அந்த வேதனை, அந்த வெயிட், அந்த அந்த கை வலி, அந்த கால் வலி, அந்த 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 அடி, அந்த இதெல்லாம் அந்த ஒரு பெயினுக்கு என்ன ஆகும்? இந்த தழும்புகளாலே, உங்களுடைய இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டோம். ஆமென். இந்த ஒரு ஜெயம், இந்த ஒரு ஆசீர்வாதம், இந்த ஒரு அபிஷேகம், படிக்கிற தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய அதிசயம், வெளியில்லாதவர்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தி, உயர்வில்லாத மாறுதல் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி கர்த்தர் உண்டு பண்ணுங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு லெந்து காலத்திலே அவருக்கு நல்ல செய்தி வரட்டும். இந்த லெந்து காலத்தில் உபவாசம் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஒரு அபிஷேக தைல ஊற்றப்படுவதா. நேற்று நாங்கள் எஸ்தர் வாசித்தோம். அப்பொழுது லெந்துக்கு பிறகு, உபவாசத்துக்கு பிறகு களிப்பு, மகிழ்ச்சி, விருந்துண்டு வருஷந்தோறும் தேங்க்ஸ் கிவிங் பண்ணுகிற ஒரு பெரிய கிருபை எங்களுக்கு தந்த ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் சில வசனங்களை நான் வாசித்து இதிலிருந்து சில கருத்துக்களை மாத்திரம் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். இதற்கு பின்பு 2 Chronicles chapter 20, இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும், நல்ல கவனிங்க, அவர்களோடு கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். ஏன் அதை நிறுத்தி நான் வாசித்தேன்னா, மோவாப், அம்மோனியர்கள், அப்புறத்தில் உள்ள மனுஷர், கிட்டத்தட்ட 4 குரூப், ஒருவேளை 3 குரூப் பேர் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறத்தில் உள்ள மனுஷர்னா என்னன்னு தெரியல, ஹையர்ட் பீப்புளாக இருக்கலாம், மேபி 4ன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். குறைந்தது 3லிருந்து 4 எதிரிகள் யோசபாத்துக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். 4 எதிரிகள். இன்னைக்கு பிரியமானவர்களே, இந்த லெந்து காலங்களிலே மாத்திரமல்ல, நம்முடைய இந்த நாட்களில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களில நமக்கு விரோதமாய் 4 திசையிலும் இருந்து தாக்குதல்கள் பலமாய் வந்து கொண்டிருக்கிறது. 4 முறை. நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க. மோவாப், அம்மோன், அவளோடு கூட அம்மோனியர்கள், அப்புறத்தில் உள்ள மனுஷர்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள்.
இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசா சோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார். ஒரு இடத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அங்கதான் வந்துட்டாங்க. எப்படியா? கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள், நம்மை தேடி வராங்க. அப்போது யோசுபாத்து நிலைமை யோசிச்சு பாருங்க. பயந்து ஃபியர், கர்த்தரை தேடுகிறதற்கு ஒரு முகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். பிரியமானவர்களே, இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் செய்ய வேண்டிய முதல் காரியம். நம்மை சுற்றிலும் எதிரிகள், கடன், வியாதி, வறுமை, சாபம், இழப்புகள் சொல்லிக்கிட்டே போகலாம். என்ன பிரச்சனை வேணா நீங்க எழுதுங்க, நேம் இட். ஆனா நம்மை சுற்றிலும் இருக்கு, நம்மளால எங்கேயும் கூட எஸ்கேப் ஆக முடியாது. எப்படி இஸ்ரேல் மக்கள் செங்கடலுக்கு முன்பாக நிற்கும் பொழுது, செங்கடல் முன்பாக இருந்தது, இடது பக்கமும் வலது பக்கமும் வனாந்தரம் அவளை அடைத்து இருந்தது. பின்னே பார்வோனின் சேனை தொடர்ந்து வந்து அவர்களாலே எங்கும் அங்கும் திரும்ப முடியாத அளவுக்கு அவர்கள் ஸ்தம்பித்து நின்றார்கள். நம்முடைய வாழ்க்கை கூட அப்படிதான் இன்றைக்கு இருக்கு. ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத ஒரு நிலையில நம்மை துரோகிகளும் எதிரிகளும் நம்மை எதிர்த்து வருகிறார்கள். வியாதிகள் திடீரென்று சடுதியாய் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா நம்மை தேடி இதெல்லாம் வந்துச்சு. அப்போ என்ன செய்யணும்? நல்லா கவனிங்க. நம்ம இந்த 2 நாட்களில தான் இதை பற்றி நம்ம சிந்தித்து அறிந்து வருடம் முழுவதும் 365 நாட்களும் நம்ம பயன்படுத்த வேண்டும். ஒரு பெரிய இஷ்யூ வரும் பொழுது, நமக்கு விரோதமாய் காரியங்கள் நடக்கும் பொழுது, நாம் எதிர்பார்த்திராத காரியங்கள் நம்மை தாக்கும் பொழுது, நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் பயப்படக்கூடாது. பயம் வரும், இயல்புதான் அது. அது அனிச்சய செயல் அது. ஆனா உபவாசத்தோட ஆண்டவரை தேட வேண்டும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் திருமுறையிலே கற்றுக் கொடுத்த பாடங்களை நம்ம மறந்து போனதுனால தான் இன்றைக்கு நம்மை சூழ பிரச்சனைகள் வருகிற பொழுது நம்ம பயத்தோடையே நம்ம செத்து போகிறோம், அல்லது பயத்தோடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயத்தோடையே சரி, இந்த வாழ்க்கையே நமக்கு நமக்கு அவ்வளோதான், விதிச்ச விதி என்று சொல்லி சிலர் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதை விட்டு வெளியே வர வாய்ப்புகளை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், வழிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், பிளான்ஸ் வைத்திருக்கிறார், திட்டங்கள் வைத்திருக்கிறார். அதை சாத்தான் மறைத்து போட்டிருக்கிறான், நம் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இன்னைக்கு மாத்திரமல்ல, இது 2 நாட்களில் மாத்திரமல்ல, நம்முடைய வருடாந்திர வாழ்க்கையில எனக்கெல்லாம் இப்படி ஒரு சூழ்நிலை வருகிற பொழுதெல்லாம் முதலாவது உபவாசத்தோட கர்த்தரை தேடணும். கவனிங்க, சில நேரங்கள் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் பொழுது இயல்பாகவே நிறைய சாப்பிட தோணும், கிரேவிங் வரும், நிறைய குடிக்கணும்னு தோணும். டீயோ காஃபியோ ட்ரிங்க்ஸோ ஏதாவது சாப்பிட்டு கொண்டு அரைத்து கொண்டே இருக்க வேண்டும். அது என்னன்னா மூளையில் தேவையில்லாத ரசாயனங்கள் சுரக்கும் பொழுது வயிற்றில் ஆப்பிடைட் உண்டாகி சாப்பிட தோணும். அது உடலுக்கும் கேடு, மனதுக்கும் கேடு. அது நமக்கு பல விதமான பிரச்சனைகளை சயின்டிஃபிக்காக ஃபிசிக்கலாக நமக்கு உண்டு பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன், அது இல்லை. அல்லது ஐயோ எனக்கு சாப்பாடே பிடிக்கல, அது இல்லை. நாம் உடனே முழங்கால் படிக்கிட்டு பாருங்க, இங்கே கவனிங்க, கர்த்தரை தேடு. எப்படி? கர்த்தரை தேடு. கர்த்தரை தேடுகிறதற்கு பிரச்சனை வரும் பொழுது மனுஷனை தேடாத. பிரச்சனை வரும் பொழுது யாரையும் போய் நண்பர்களை தேடாத. சூழ்நிலை மாறும் பொழுது யாரையும் போய் தேடாத. ஒருவேளை வியாதியே வரட்டுமே,
மரண இருளே வரட்டுமே, குழப்பங்கள் வரட்டுமே, சண்டைகள் வரட்டுமே, மனுஷனை தேடாத. மனுஷன் முகத்துக்கு முன்பாக நடிப்பான், முகத்துக்கு முன்பாக ஐயோயோ அப்படின்னு சொல்லுவான். ஆனா திரும்ப வெளியில போன பிறகு அவன் செய்த பாவம் சொல்லி முறுமுறுத்து நம்மை பார்த்து இலக்காரமா யோபுக்கு பேசினது மாதிரி, நண்பர்கள் பேசினது மாதிரி நமக்கு பேசுவான். அதனால முதலாவது என்ன செய்யணும்னா, கர்த்தரை தேடுகிறதற்கு ஒரு முகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினான். இதுல ஒரு காரியத்தை திரும்ப சொல்றேன். நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம்தான். வீடெல்லாம் சேர்ந்து குடும்பமே, அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாம் இருந்தாங்கன்னா தயவு செய்து அவங்ககிட்ட கொஞ்சம் புரிய வைங்க. அப்பா தம்பி, நம்ம பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு. மகா, நம்ம பிரச்சனை பெருசா இருக்கு. கணவனை பார்த்து அல்லது மனைவியை பார்த்து நாம உபவாசம் பண்ணலாம். நாம கர்த்தரை தேடலாம். கர்த்தரை தேடாதனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கலாம். அல்லது நம்ம உபவாசித்து ஜெபம் பண்ணினா இது நம்மை விட்டு விலகும் என்று நாம ஒரு முடிவு, ஒரு பொருத்தனை நாம் எடுக்க வேண்டும். சரி, அப்படி செய்யும் பொழுது அப்போது யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்துக்கு முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையில் நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவா தேவன். நல்ல கவனிங்க, இதெல்லாம் இன்னைக்கு நாம ஜெபிப்பதற்கான வசனங்கள். நம்ம எப்படி ஜெபிக்கணும், முதல் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஜெபிக்கணும், இங்க ஜெபம் பாருங்களேன், ஜெபம் பாருங்க. நீங்க சொல்லி ஜெபிக்கலாம். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலாம். ஜெபத்தோட கேளுங்க. ஏன்னா நான் சொன்னதை நீங்க திரும்ப சொல்லுங்க, இல்லாது நீங்க பைபிளை வாசிங்க. பரலோகத்துல நீர் அல்லவா தேவன், அல்லவோ தேவன், யூ ஆர் தி ஒன்லி காட். சில நேரங்களில் நமக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வருகிற பொழுது ஜோஷியர்கிட்ட போவாங்க, அல்லது அஞ்சனம் பார்க்குறவங்கிட்ட போவாங்க, அல்லது பலவிதமான குறுக்கு வழியில தேட பார்ப்பாங்க. ஆனா இங்க பாருங்க, பரலோகத்தில் நீரல்லவா தேவன், தேவரீர் ஜாதியுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆள்கிறவர். You are a God and Lord. நீங்க தான் ஆளுகிறவங்க, ஆண்டவர் நீங்க, லார்ட். உங்களுடைய கரத்தின் வல்லமை பராக்கிரமும், கரத்தின் வல்லமை பற்றி சொல்றார். உங்களுடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க. உங்களுடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. இப்போ எனக்கு ஒரு சூழ்நிலை, இன்னைக்கு அப்படிதான் வேதனையோடு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ஜெபம். என்ன ஜெபம்? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லும்? எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவா தேவன், அல்லவோ தேவன். மூன்றாவது, தேவரே ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆள்கிறவர். நீங்க தான் ஆளுகை செய்யறவங்க. என்னங்க எனக்கு மேல இருக்கிறாங்க, அல்லது எனக்கு மேல பாஸ் இருக்கிறாங்க, அப்படி இல்லை. அந்த பாஸுக்கு மேல ஆளுகை செய்கிறவர் ஆண்டவர். நீங்க நினைக்கலாம், அவங்ககிட்ட இருந்து தான் கட்டளை பிறப்பிக்க வந்துருச்சு, அவங்ககிட்ட இருந்து தான் ஆர்டர் வந்துருச்சு, அவங்ககிட்ட இருந்து தான் நமக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு. அவரையும் ஆளுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ரைட்? ஸோ அப்படி நம்ம விசுவாசத்தோட அறிக்கையிட்டு செபிக்கணும். அடுத்து, பராக்கிரமும் வல்லமையும், அவர் தான் பவர்ஃபுல். அதனால் அவரால் என்ன வேணால் செய்ய முடியும்ல, அவரால் என்ன வேணால் செய்யணும். கோலியாத்தை ஒரே அடியில் விழ பண்ண முடியும். நமக்கு விரோதமாக எழும்புறானா ஒரே அடி. நியாயாதிபதிகள் காலத்தில் சாம்சன் எடுத்துக்கோங்க, அல்லது நீங்கள் கிடியனை எடுத்துக்கோங்க. ஒன்றுமே இல்லை, பானையும் தீவட்டியும் வச்சு எவ்வளோ பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். எலிசா காலங்களில் அவருடைய வல்லமையெல்லாம் கொஞ்சம் பாருங்கள், சாதாரணமாக இருக்காது. போரில் பாருங்கள், இஸ்ரேல் மக்களை அழைத்து வருகிற பொழுது அவர் எப்படிலாம் போர் செய்து செங்கடலை பிரித்து, யோர்தானை பிளந்து, எரிகோவை வெலை பண்ணி, எவ்வளோ ஆச்சரியங்களை அவர் செய்தார். வல்லமையும் பராக்கிரமுள்ள ஒருவரும் உம்மோடு
எதிர்த்து நிற்க முடியாது. இதுதான் எனக்கு வேணும். என்ன சொல்லுங்க? ஒருவனும் உம்மோடு கூட எதிர்த்து நிற்க முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம தனியாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்மோடு கூட ஆண்டவர் இல்லை அப்படின்னு நம்ம மறந்துடும். ஆண்டவர் இருந்தாருன்னா, ஆண்டவருக்கு முன்பாக, என் கர்த்தருக்கு முன்பாக, என் இயேசு முன்பாக எவன் நிற்க முடியும்? வியாதியோ, பலவீனமோ, சோர்வோ, பிரச்சனைகளோ, குழப்பங்களோ, குடும்பத்தின் அவல நிலைகளோ எதுக்கு நிற்க முடியும்? என சர்வ வல்லவருக்கு முன்பாக, பராக்கிரமும் வல்லமை நிறைந்தவருக்கு முன்பாக எது நிற்க முடியும்? இந்த கான்ஃபிடென்ஸ் வேணுங்க. இந்த கான்ஃபிடென்ஸ் வேணும். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, அந்த வசனம் உங்களுக்கு தெரியும். இதோ உங்களுடைய சிநேகிதனாகிய, இதை நல்லா கோடு போட்டு வச்சுக்கோங்க. ஆபிரகாம் சந்ததிக்கு என்னென்றைக்கும் கொடுக்கவில்லையா? ஆதலால் அவர்கள் இங்கே கூடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்துக்கென்று ஒரு பசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். இப்போ கவனிங்க, வாசிக்கிறேன். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால், கவனிங்க, பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால், அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்தில் உம்முடைய ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கண்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில், இடுக்கண்களில் இல்லை, இடுக்கன்னா தெரியும்ல உங்களுக்கு, ரைட்? பிரச்சனைகளில், துன்பங்களில், வியாதிகளில், பலவீனங்களில், தாமதங்களில், குழந்தையின்மையில், திருமணமாகாத சூழ்நிலையில், சாபங்களில், கடனில், கணவன் மனமாறாத நிலையில், பிள்ளைகளுடைய கல்வியில், அவருடைய தேர்வில், இடுக்கண்களிலே உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுது இதோ இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவளை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்பொழுதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்தில் இருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். இல்லை, அவங்கள நாங்கள் விட்டுட்டோம், நீங்கள் அவங்கள விட்டுட்டீங்க, அவங்கள விட்டுட்டு பத்திரமா எங்களை கொண்டு வந்துட்டீங்கன்னு ஏதோ சொல்ல வரா நினைக்கிறேன். எனக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. நீங்கள் அதை வாசிங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? ஜெபம் சோமனுங்க சொல்லுங்க. சில நேரங்களில் நம்ம ஜெபங்கள் அப்பாவோட பேசுகிற மாதிரி தான் இருக்க வேணும். என்ன இப்படி சொல்றாரு? என் தேவனே, அவளை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியும். ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. 3 காரியங்கள் பாருங்க. முன்பாக நிற்க முடியல. இந்த பிரச்சனைக்கு முன்பாக, இந்த வியாதிக்கு முன்பாக, இந்த பலவீனத்துக்கு முன்பாக, இந்த கடனுக்கு முன்பாக, இந்த உத்தரவுகளுக்கு முன்பாக எங்களால் நிற்க பலன் இல்லை. நிற்க முடியல சுவாமி. நான் என்ன செய்யணும்னு தெரியல. சில நேரங்கள் அப்படிதான் என்னங்க நடக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியலங்க. அடுத்த அடி நான் என்ன வைக்க போறேன்னு தெரியல. அப்படி இருக்கீங்களா? அப்போ உங்க கண்கள் யாரை நோக்கணும்? எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்துல எனக்கு ஒத்தாசை வரும் சொல்றான். எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. நிற்க பலன் இல்லை. யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவருடைய குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். நிற்க பலன் இல்லை. ஆண்டவரே, நிற்க பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு தெரியல. என் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கின்றது. நிற்கிறோம். சில நேரங்களில் நமக்கு ஆண்டவருக்கு முன்பாக நின்று ஆக வேண்டும்.
இழப்புக்கு சமயத்திலலாம் கால்கள் தள்ளாடுன்னு நீங்கள் யோசித்து பார்த்துங்க, உங்களுக்கு புரியும் அதை நினைக்கிறேன். சில குழப்பங்கள் வருகிற பொழுது நான் எங்கள் அப்பாவுடைய மறைவெல்லாம் பார்த்தேன். எங்கள் அப்பா இறந்து செய்தி எனக்கு கேட்ட பொழுது அவ்வளோதான், காலெல்லாம் அப்படியே அது எப்படி எங்கள் அம்மாவுடைய மறைவிலும் கூட அப்படியே பேனிக் அட்டாக் மாதிரி வந்தது. அது யாருக்கும் நான் சொல்லலை, பேனிக் மாதிரி. அது நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கும் தெரியாத அளவுக்கு அப்படி ஒரு நடுக்கம். சில நேரங்களில் நமக்கு விரோதமாய் சில காரியங்கள் நடக்கும் பொழுது நம்மளால் நிற்கக்கூட முடியாது. நமக்கு விரோதமாய் சில பிரச்சனைகள் வருகிற பொழுது என்ன செய்வதென்றே தெரியாது. நமக்கு விரோதமாய் சில காரியங்கள் வருகிற பொழுது துக்கம் தொண்டை அடிக்கும், பலன் இல்லாத சூழலாக மாறும். அதான் திடகாத்திரமாக இருந்தவங்க கூட அந்த மாதிரி சூழல் வருகிற பொழுது தாங்க முடியாமல் கண்ணீரோடு கூட நிற்பதை நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் அப்படி இருக்கீங்களா? இன்னைக்கு யாராவது அப்படி இருக்கீங்க? யோசுபாத்து, யூதா ஜனத்தார் மாதிரி பெரியவர்கள், சிறியவர்கள், குமாரர்கள் கூட, பெஞ்சாதிகள் கூட, அது ஏன் அழகாக போட்டாங்கன்னு தெரியல, பெஞ்சாதிகள் கூட, ஏன்னா வார்ஃபீல்டில் இருக்கிறாங்க. எழுதுறாரு, பெஞ்சாதிகள் கூட நிற்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. நடுத்தெருவில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி சில வார்த்தையை நம்ம பேசுவோம்ல. எங்களை நடுத்தெருவில் நிற்க வச்சிட்டிங்களேங்க. இல்லை, வாழ்க்கையில் நடுத்தெருவில் நிற்கிறோமே, யாருமே இல்லை, அனாதியாயிட்டுமே, சுற்றி பிரச்சனை இருக்கு, எனக்கு யார் இருக்கா? அப்போது நம்ம கண்கள் யாரை பார்க்கணும் தெரியுமா? அதான் அழகாக ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடலை அப்பப்போ எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. எல்லா திசைகளும் அடைக்கப்பட்டாலும் நமக்குண்டு ஒரு திசை திறந்தே இருக்கிறது. அது யாருக்கும் தெரியாது, நமக்கு மாத்திரம்தான் தெரியும். அந்த திசை பரலோகம். காண்கிறவர், நம்மை பார்க்கிறவர். ஆபிரகாம், ஈசாக்கு காண்கிறவர். யெகோவா ஈரே, பக்கத்திலேயே ஆடு. எப்போ அந்த ஆடு மாட்டை வச்சாரு ஆண்டவர் தெரியல, அவர் ப்ரிப்பேர் பண்ணி எப்போது வச்சிருக்கிறார். ஆகார் அழுகுறாங்க, சுற்றி வனாந்திரம், தண்ணியே இல்லை. கர்த்தருடைய கண்கள் மேலே இருந்து யாரை பார்த்து தெரியுமா? பிரச்சனையை பார்த்தது. என்ன பிரச்சனை? சாக கடந்த பையனை பார்த்தது. ஆகாரை பார்க்கல. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பிள்ளையின் அழுகை, பிள்ளையை பார்த்தார், பிள்ளை ஆண்டானை பார்த்தார். ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கிற, அவருக்கு தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா அந்த பிரச்சனை என்ன, சோர்ஸ் என்ன, அதனுடைய மூலம் என்ன, அதை பார்த்து சரி செய்வார். நீங்க உன் பிள்ளைக்காக அழுகிறீங்களா? ஏன் ஈசாக்கும் ஆகாரும் வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆகார் மாதிரி இருக்கீங்களா? கைவிடப்பட்ட நிலையில கணவனால பிள்ளை கூட சாகுற சூழ்நிலையில் இருக்கிறாங்களா? அல்லது ஈசாக்கை மாதிரி வாழ்க்கையில் அவன் அந்த 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 பலிபீடம் மேலே உட்காரும்பொழுது அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், படுக்கும்பொழுது எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் தகப்பனின் மனநிலை, பிள்ளைக்காக கண்ணீர் வடிக்கிறவர்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட தான் பேசி கொண்டிருக்க. அந்த உபவாச நாட்களை அதுக்காக நேமியுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக நேமி. நேற்று நான் சொன்னேன் பெண்களுக்காக, இன்று சொல்கிறேன் பிள்ளைகளுக்காக. பிள்ளைகளுடைய கல்வி, எதிர்காலம், திருமண வாழ்க்கை, வேலை, உயர்வு, நம்ம வேலைக்காக அந்த கர்த்தரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்து முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நிறைய வார்த்தை இருக்கு. கர்த்தரை நோக்கி பார்க்கணும், மனுஷனை அல்ல. நல்லா உட்காந்து, நல்ல குடும்பத்தோடு உட்காந்து எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசி 2 நாளாக 20ஆம் அதிகாரம் மனசில் எப்போதும் பதிந்திருக்க வேணும். பலன் இல்லை ஆண்டவரே, நிற்க பலன் இல்லை அப்பா, எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கின்றது, கால்கள் தள்ளாடுகிறது. ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். பேதுரு உள்ள போறான், சூழ்நிலையை பார்த்து தான் உள்ள போனான். தண்ணி மேலே நடந்தவன் காற்றையும் கடலையும் ஆழத்தையும் புயலையும் பார்த்தான் உள்ள போனான். இயேசுவை பார்த்தா நடக்கலாம்,
இயேசுவை பார்க்கலனா உள்ளதான் போவோம். ஆனாலும் கூட ஆண்டவர் இருக்கிறார். அதுதான் அவரை தூக்கி விடுவார். அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய்? ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். முதல் பகுதி நான் தியானிக்கும்படி கிருபை தந்தேன். இரண்டாவது பகுதியில் நீர் செய்ய போகிற மகத்தான காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். இப்பொழுதும் கூட யோசுபாத்தை போல பலனில்லை, நிற்க பலனில்லை. ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்வதென்று திகைத்து என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கிறோம். ஆனால் ஒன்று, ஆண்டவரை தேடுகிறோம், கர்த்தரை தேடுகிறோம், ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறோம், உபவாசித்து உம்மை தேட வந்திருக்கிறோம். நேற்று எஸ்தருக்கு செய்ததை இன்றைக்கு யோசுபாத்துக்கு செய்ய போகிறீர், எங்களுக்கும் செய்ய போகிறீர். அற்புதம் நடக்க போகிறது. எங்களை சுற்றிலும், தலையை சுற்றிலும் பிரச்சனை, கண்ணுக்கு தெரியாத பிசாசின் செயல்பாடுகள், மூளை மண்டலத்திலிருந்து கால் வரை ஒரு பலவீனம், சோர்வு, நாசியில, சுவாசத்தில், இருதயத்தில், நுரையீரலில் ஒரு பிரச்சனை. கர்த்தர் இப்பொழுது விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே கர்ப்பங்கள் திறக்கப்படுகிறது. திருமணத்திற்கான தடைகள் நீங்கிறது. இந்த வசனங்கள் தியானிக்கும் பொழுது 20ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் வேளையில் கர்த்தருடைய வல்லமையான கரம் எங்கள் சிச்சுவேஷனை பார்க்கிறது, எங்கள் சூழ்நிலையை ஆராய்கிறது, எங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு தீர்வை நாளைக்கு, இன்றைக்கு, இப்பொழுதே கொண்டு வருகிறது. காக ஸ்தோத்திரம். உபவாசத்தோடு தேட உதவி செய்யும். நீ செய்த அற்புதத்துக்காக ஸ்தோத்திரம். தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் சிறப்பாக எழுதி முடிக்க உதவி செய்யும். பிரயாணத்தை வாய்க்கு பண்ணும். வேலைக்கான வாசல்களை திறந்தாரும். கடனை அடைக்கிற கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சிதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன். God bless you.